தஞ்சை பெரிய கோவில். இந்த தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். இந்து சமயத்தையும் ஆன்மீகத்தையும் உலகெங்கும் பரப்பிய பெருமை ராஜராஜ சோழனுக்கே சாரும். மின்சாரமும் நவீன வசதிகளும் இல்லாத காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டது ஒரு பெரிய விஷயமாகும். இந்த கோவில் கட்டுவதற்கு புதுக்கோட்டையிலிருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டது. அதாவது புதுக்கோட்டையிலிருந்து மலைகளிலும் சிறு குன்றுகளிலிருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டது. கோவில் மேலே உள்ள விமானம் 80 டன் எடை கொண்டதாகும். இது மனித சக்தியால் முழுவதுமாக கொண்டு வர முடியாது. அதனால் யானைகளாலும் கோபுரம் வரைய மண் சரிவு வைத்து மண் சரிவுகளாலும் மேலே ஏற்றப்பட்டது. கோவிலை சுற்றி அகழிகள் இருக்கின்றன. இந்த அகழிகளில் முதலைகள் விடப்பட்டிருந்தது. கோவிலிலிருந்து பல சுரங்கப்பாதைகள் இருந்தன அப்படின்னு கூறப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதைகள் இப்பொழுது மூடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழனின் மகன்தான் ராஜேந்திர சோழன். கோவிலின் வளாகத்தில் பல லிங்கங்கள் இருக்கின்றன. கோவிலின் சுற்றுச்சுவர் மீது நந்தி சிலைகள் அழகாக வடிவமைக்கப்பட்டு வரிசையாக இருக்கின்றன. அதெல்லாம் கட்டப்படும் கோவில்களில் மதில் சுவர் மீது கற்களாலான நந்திகள் இருப்பதில்லை. அதாவது சுதைசிற்ப நந்திகள் தான் இருக்கின்றன. இந்த நந்திகள் மிகவும் அழகாகவும் அம்சமாகவும் ராஜராஜ சோழன் கோவிலில் காணப்படுகின்றன. கோவிலின் முன்புறம் உள்ள நந்தி மகாநந்தி இப்பொழுதும் வளர்வதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த நந்திக்கு உயிர் இன்னும் இருப்பதாக கருதப்படுகிறது. ஒரு உயிர்த்தன்மை உள்ள நந்தி. இந்த கோவிலின் முன்னாடி உள்ள வளாகம் மிக பெரியதாக இருக்கிறது. அதாவது நாட்டிய நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு ஏற்றதாக மிக பெரியதாக உள்ளது. ராஜராஜ சோழனின் கலை ரசனையையும் மக்களுக்கான பொழுதுபோக்கையும் ஏற்படுவதற்காகவும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை இங்கு நடத்துவதற்காகவும் ஏற்ற வகையில் பெரிய வளாகம் அமைந்துள்ளது. வேறு எந்த கோவிலிலும் இந்த அளவுக்கு வளாகம் இருந்ததில்லை. அதாவது நாட்டிய மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கும். அது மிக சிறியதாக இருக்கும். இந்த கோவிலில் மட்டும்தான் பறந்து விரிந்த மிக பெரிய வளாகம் இருக்குது. கோவிலின் உள்ளே வராகி சன்னதி இருக்கிறது. கோவிலின் பின்புறம் கரூராருக்கு தனி சன்னதி இருக்கிறது. கோவிலில் உள்ள லிங்கம் 13 அடியில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. இது கோபுரம் அமைப்பதற்கு முன்பாக இது உள்ளே வைத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்போ இந்த லிங்கம் கோபுரத்தோடு சேர்ந்து நேர்மறை சக்திகளை கொடுக்கிறது. தீர்த்த தொட்டி மிகவும் அழகாகவும் அம்சமாகவும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டு வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு செதுக்கப்பட்டாலும் எந்தவித சேதமும் அடையாமல் அழகாக அமைந்துள்ளது. சண்டீஸ்வரருக்கும் மிகவும் உயரமான சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு உள்ளே பக்கத்தில் அதாவது வெளி நுழைவாயிலிருந்து உள்ளே செல்லும் பொழுது கோவிலுக்கு பக்கத்தில் பூங்கா அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டுள்ளது. பழமை மாறாமல் இருப்பதற்காக பக்கத்தில் எந்த ஒரு கடையும் இல்லை. அதாவது இந்த கேரி பேக் போன்ற வகைகள் இங்கே உபயோகப்படுத்தவில்லை. தூய்மையாக உள்ளது சுற்றுப்புற சூழ்நிலை. கோயிலுக்கு வெளியில் கடை இல்லாதனால கோயிலுக்குள்ளே பிரசாதங்கள் விற்கப்படுகின்றது. அதாவது புளியோதரை லெமன் சாதம் இந்த மாதிரி விற்கப்படுகிறது. ஏன்னா வெளியில் கடை வச்சுருந்தா சுற்றுப்புற சூழ்நிலையை மாசுபடுத்தும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே பிரசாதங்கள் விற்கப்படுகிறது. கோவிலின் உட்புறம் கல்லாலான தொட்டி இருக்குது. இந்த தொட்டி பூஜை சமயத்திலும் அபிஷேகத்திற்காகவும் நீர் நிரப்புவதற்காக தயாரிக்கப்பட்டதாகும். கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. கோவிலின் தளத்தில் உள்ள கற்கள் சேதமடைந்துள்ளதால் இப்பொழுது புதுப்பிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோவிலில் பழமையான குத்து விளக்குகள் மிக பெரியதாகவும் மிக அதிக எடை கொண்டதாகவும் காணப்படுகிறது. கோவிலை பாதுகாப்பதற்காக கோவிலின் மதில் சுவர் மீது பல காவலர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. பல பொன் பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் சுவாமிக்கு தேவையானது ராஜாவுக்கு தேவையான சொந்தமான பொன் பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் இந்த கோவிலில் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவிலின் உள்ளே உள்ள முதல் கோபுரம் கேரள மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும் அதற்கப்புறம் இரண்டாவதாக உள்ள கோபுரம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பெருவுடையார் கோவிலில் சன்னதியில் பார்த்திங்கன்னா சுற்றி சிலைகள் தான் இருக்குது. எந்த ஒரு கோவில்லையும் சன்னதியை சுற்றி இவ்வளோ சிலைகள் இருந்ததில்லை. ஏன்னா சிமெண்டில் கட்டினதாக இருக்கும், இல்லைன்னா கல்லில் கட்டினதாக மட்டுமே இருக்கும்.
கோவில்களில் உள்ள சாளரங்கள், அதாவது ஜன்னல்கள், இப்பொழுது எப்படி வந்து கிரில்லில் செய்கிறாங்களோ ஒரு மெலிதாக அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து கல்லில் அடித்து செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயில் வந்து தமிழர்களுடைய கலைநயத்தையும் அதாவது கல் தச்சர்களுடைய கை வண்ணத்தையும் அழகாக எடுத்துரைக்கிறது. அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாத காலத்தில் கல் தச்சர்கள் எப்படி வந்து இந்த மாதிரி அற்புதமான சிலைகளையும் அற்புதமான கோயிலையும் வடிவமைத்தார் என்பது உலகமே வியந்து பார்க்கும் ஆச்சரியத்தில் உள்ளது. அவர்களுடைய கலைகளை வெளிப்படுத்துவதற்கு ராஜராஜ சோழன் என்ற மன்னன் மிகவும் உறுதுணையாக இருந்து அவர்களுடைய ஒவ்வொரு ரசனைக்கு ஏற்றபடியும் ராஜராஜ சோழனின் ரசனைக்கேற்றபடியும் ஒவ்வொரு சிலையையும் உயிர் ஓவியமாக வடிவமைத்துள்ளார்கள். உள்ளே பெருவுடையார் சன்னதிக்கு வலதுபுறமாக நாட்டியத்தின் ஒவ்வொரு அபிநயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அம்சமாக சிலைகள் வடிவமைக்கப்பட்டு இது பொருட்காட்சி போல காட்சியளிக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓவியம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட தஞ்சாவூர் ஓவியம் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இங்கு காட்சியளிக்கப்படுகிறது. இந்த கலை பொக்கிஷத்தை நாமும் பாதுகாக்க வேண்டும்.